அது லேடி என்ஜாய் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஆணோட ஆதிக்கம் என்னன்னா, நான் 1.5 மணி நேரம் தாக்கு பிடிச்சா நான் பெரிய ஜித்தேன்னு அவங்க நினைக்கிறாங்க. 1.5 மணி நேரம் ஒருத்தரோட இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னா, லேடிஸ் வந்து ஐயோ என்ன விட மாட்டேன்றான். ஒரு சித்தர் கூடயே நான் வாழறேன். இதெல்லாம் எங்களுக்கு வந்து வேற மாதிரி பதியும் சார். நாங்கள் அதை வேற மாதிரி யோசிப்போம். ஏன்னா ஆண்களுக்கு அந்த ஸ்பெர்ம் காம்படிஷன் வேற வேற விதத்தில் அது வகையில் எப்படி தொகையை வச்சு காட்டி என் தொகை தான் பெருசுன்னு சொல்லுதோ, அது மாதிரி நான் 1.5 மணி நேரம் ஒரு ஆண் சொல்கிறது வந்து தொகைக்கு சமம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இத்தனை மணி நேரம்லாம் சேர்த்து வச்சு அடித்தாருன்னா பெண்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்ல. இது அவர் எக்ஸசைஸ் தான் நினச்ச மாட்டாருன்னா அந்த லேடி பாவம் இல்லை. அப்போ என்ஜாய்மெண்ட்றது என்ன? அது அந்த தருணம் தான் சார். சன்னத்தை குறியீடாக காட்டுவதற்காக தான் கோபுர வடிவத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறாங்க. அது ஈஜிப்சியன் பேரவாக இருக்கட்டும், ஐஃபில் டவராக இருக்கட்டும், நம்ம ஊரில் ராஜாக்கள் கட்டதாக இருக்கட்டும். அது ஏதோ சயின்ஸ் இருக்குதுலாம் சொல்கிறாங்களே கோபுர வடிவில், அதெல்லாம் இல்லையா? நம்ம எதை வேணால் சூடோ சயின்ஸ் பண்ணிக்கலாம் சார். திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் அவர் வந்து சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்வியல் சார்ந்து பேசுகிறாரு. அதில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சில மூலிகைகள்லாம் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் 100 வருஷம் கடந்துலாம் நான் வாழ முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதில் ஒரு க்யூரியாசிட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, 1.5 மணி நேரம் வந்து பெட்டில் வந்து உல்லாசமாக இருக்க முடியும், அதுக்கு சில டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த உடலுறவு சார்ந்து செக்ஸ் சார்ந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் க்யூரியாசிட்டி இருக்குது. அது எப்படி இருக்கணும் என்ன, இப்போ 1.5 மணி நேரமா அப்படின்றதுல எல்லாரும் ஒரு ஆச்சரியப்படுத்தல. அதை எப்படி பார்க்குறீங்க? முதுமை காலத்தில் நான் இதெல்லாம் சாப்பிடுவேன், நான் இத்தனை வருஷம் வாழுவேன், எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்களா, அவங்க மூளை கரெக்டாக தான் வேலை செய்தான்றதை நம்ம ஒரு தடவை யோசிக்கிறது அவசியம். யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. எப்போதும் ஒரு சித்தர் கூடயே நான் வாழறேன், இதெல்லாம் எங்களுக்கு வந்து வேற மாதிரி பதியும் சார். நாங்கள் அதை வேற மாதிரி யோசிப்போம். அப்போது அதை எப்பொருள் யார் யார் வாங்கி கேட் பண்ணோம்ல. ஒருத்தர் இது சொல்கிறாருன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு செலிபிரிட்டி, இல்லை அந்த காலத்து செலிபிரிட்டின்றதுனால அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் திங், இந்த மூலிகை சாப்பிட்டேன் 100 வருஷம் வரைக்கும் வாழ்வேன், சித்தர் கூட குடும்பம் நடத்துகிறேன், இதெல்லாம் எங்களுக்கு கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல். பொதுமக்கள் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தான் யோசிக்கணும். இப்போ இவர் சொன்னதில் நம்ம மக்கள் என்ன நினச்சி 1.5 மணி நேரம் 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அது பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன்னு நினைக்கக்கூடும். பட் நீங்கள் லேடிஸை கேட்டு பார்க்கணும். 1.5 மணி நேரம் ஒருத்தரோட இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னா, லேடிஸ் வந்து ஐயோ என்ன விட மாட்டேன்றான், என்ன ஆச்சு இவனுக்கு என்ன, லேடிஸ் புலம்புவாங்களே தவிர அது லேடி என்ஜாய் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஆணோட ஆதிக்கம் என்னன்னா, நான் 1.5 மணி நேரம் தாக்கு பிடிச்சா நான் பெரிய ஜித்தேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிக்கோங்க, அதில் சம்மந்தப்பட்ட நபருக்கு அதில் என்ன தோணுது, அவங்க உண்மையிலேயே அதை ரசிக்கிறாங்களா, அதை என்ஜாய் பண்ணுறாங்களான்றது தானே முக்கியம். இப்போ அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை. நான் எவ்வளோ பெரிய ஜித்தேன்னு தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்றது மட்டும்தான் பேசுகிறாருன்னா இது எதை குறிக்குது? அப்போ அந்த மகிழ்ச்சி உல்லாசம்லாம் ஆணுக்கு மட்டுமா, ஆண் பார்வையிலேருந்து வருதா? அப்படி இல்லை சார். நான் அவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிட்டா அப்போ எப்படி மென் வந்து ஃபிட்னஸ்க்காக நான் இத்தனை டம்பல் தூக்குனேன், இத்தனை வெயிட் தூக்குனேன்ற மாதிரி இத்தனை மணி நேரம் நின்னேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உமனுக்கு அதில் ஒன்றும் ஷீ டஸ் நாட் கேர் அபவுட் இட். உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க என்ன நினைப்பாங்க, நீ எவ்வளோ நேரம் வேணால் இருந்து தோலை, ஒழுங்காக இருந்து தோலைன்னு தானே நினைப்பாங்க. பட் சம்டைம்ஸ் மென்னுக்கு வந்து இந்த மாதிரி அல்ப சந்தோஷங்கள் இருக்கும். இப்போ பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்று அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கம்பேர் பண்ணிப்பாங்க, உன்னோட சன்னம் பெருசா என்னோட சன்னம் பெருசா, நான் தான் பெரிய ஜித்தன் அப்படின்னு கம்பேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு பையனுக்கு தற்செயலாக அன்றைக்கி வந்து சன்னம் சின்னதாக இருந்தது, ஏதோ அவனுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை போட்டு கொண்டுடுவாங்க. பற்றியா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நீ சின்னவன், நீ ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி மென் வந்து அந்த ஃபேலிக் சிம்பிளை வச்சு அவனோட ஆண் உறுப்பை மட்டுமே வைத்து இந்த மாதிரி தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுன்றது தொன்று தொட்டு இருக்குது. நீங்கள் ரொம்ப பழைய காலத்து சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சிலைக்கு வந்து அது நிர்வாணமாக தான் இருக்கும், ஆனால் அவன் சன்னம் வந்து நிமிர்ந்த நிலையில் ரொம்ப எக்ஸ்ட்ரா லாங்கெல்லாம் அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. எதுக்கு சித்தரிக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய ஆம்பளை அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோபுரங்கள், சிலைகள், மான்யூமெண்ட், பிரமிடு இதெல்லாம் கட்டும்போது கார்ல் கஸ்டேவ் யுங் அப்படின்னு ஒரு சைக்கோ அனலிஸ்ட், அந்த காலத்து மனிதர், ஆண்கள் இந்த மாதிரி ஏன் பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆம்பளை இல்லை போல இருக்குது. அப்போ நான் ஒரு ஃபேலிக் சிம்போலைசேஷனாக தன்னோட சன்னத்தை குறியீடாக காட்டுவதற்காக தான் கோபுர வடிவத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறாங்க. அது ஈஜிப்சியன் பேரவாக இருக்கட்டும், ஐஃபில் டவராக இருக்கட்டும், நம்ம ஊரில் ராஜாக்கள் கட்டினதாக இருக்கட்டும். இப்போ அதில் ஏதோ சயின்ஸ் இருக்குதுலாம் சொல்கிறாங்களே கோபுர வடிவில், அதெல்லாம் இல்லையா? நம்ம எதை வேணால் சூடோ சயின்ஸ் பண்ணிக்கலாம் சார்.
எல்லா மூட நம்பிக்கையும் இன்னைக்கு நீங்க எந்த சேனல்ல மூட நம்பிக்கையை பார்த்தாலும் அதுல ஒரு பொய்யா ஒரு சயின்ஸை சேர்த்துப்பாங்க. அவங்க அதை அவங்களோட பாணியில எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதுல சயின்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சயின்ஸை கொஞ்சம் ஊறுக மாதிரி தொட்டுப்பாங்க. எதுக்குன்னா சயின்ஸ் படி சொன்னாதான் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் அதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறாங்கன்றதுனால வலுக்கட்டாயமா சயின்ஸ் இருக்கிறதா அவங்களே காமிச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா அதுல சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது அந்த காலத்துல இருந்து கட்டினாங்க. அவன் கட்டினானா அதோட பெருசா நான் கட்டுவேன், அவன் கட்டினானா அதோட பெருசா நான் கட்டுவேன்னு. இப்ப கூட பாருங்களேன், பெரிய டவர் கட்டினது யாரு? அது அரேபியால இருக்கா, இல்ல கனடால இருக்கா, இல்ல சிங்கப்பூர்ல இருக்கா? அப்படிதான் ஆண்கள் பேசிப்பாங்க. உலகின் உயரமான சிலை. உலகின் உயரமான கட்டிடத்தை நான் தான் கட்டினேன். இப்ப கட்டினதுனால என்ன வந்துச்சு? ஆனா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அது ஒரு ஆர்கிடெக்ட்ல, அது ஒரு ஸ்கில். அது அதை வந்து ஒரு காம்படிஷனா மென் கண்டக்ட் பண்றாங்கல்ல. ஈவன் உலகத்திலே பெரிய பூசணிக்கான ஒரு காம்படிஷன் இருக்கு சார். அது பெண்கள் கலந்துக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் கலந்துப்பாங்க. ஏன்னா ஆண்களுக்கு அந்த ஸ்பெர்ம் காம்படிஷன் வேற வேற விதத்துல. அது மகிழ் எப்படி தொகையை வச்சு காட்டி என் தொகை தான் பெருசுன்னு சொல்லுதோ, அது மாதிரி நான் 1.5 மணி நேரம் ஒரு ஆண் சொல்றது வந்து தொகைக்கு சமம். ஸோ இது வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கணுமே தவிர, இது மென் எல்லாம் சீரியஸாக நினச்சிக்கிட்டு ஓ இதுதான் நார்மல் ரேஞ்சு போல இருக்குது, நம்மளும் அப்படி தான் இருக்கணும் போல இருக்குன்னு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இத்தனை மணி நேரம்லாம் சேர்த்து வச்சு அடிச்சாருன்னா பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கும் அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்ல. இது அவர் எக்ஸசைஸ் தான் நினச்ச மாட்டாருன்னா அந்த லேடி பாவம் இல்லை. அப்போ என்ஜாய்மெண்ட்றது என்ன? அது அந்த தருணம் தான் சார். அது வந்து இட்ஸ் நாட் ஆன் த பெட். அந்த ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது, கொஞ்சிக்கிறது, விளையாடிக்கிறது, மகிழ்ந்துக்கிறது, அதுதான் பெண்ணுக்கு சந்தோஷம். அதற்கப்புறம் ஒரு ஆர்காசம்ன்றது ஓகே, அது அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தானே தவிர, தொடர்ந்து அவர் பாட்டு செயல்பட்டுட்டே இருப்பார். அதனால பெண் சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைக்கிறதே ஒரு பெண்களை பற்றி புரியாத ஒரு தன்மை. பெண்களுக்கு இது சந்தோஷம் இல்லை, பேசுறது தானே சந்தோஷம், கூட இருக்கிறது அணைச்சிக்கிறது தானே சந்தோஷம். அதை பற்றி அவர் எதாவது பேசினா சொல்லுங்க, நான் கமெண்ட் சொல்கிறேன். இதை பற்றி இவ்வளோதான் சொல்ல முடியும். அதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சித்தர் முறைப்படி வாழறது அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அவர் சொல்றாரு, என் கூடவே ஒரு போகர் அவர் வந்து நைட்ல வந்து பக்கத்துல படுத்துக்குவாரு. இப்போ நான் தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ அவர் குடிச்சிருப்பாரு பாருங்க அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மனநிலை எப்படி பாக்குறீங்க? சார் இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட கருத்து, அவரோட அன்ஃபில்டர்டு ஸ்டேட்மெண்ட்டுன்றதுனால நான் ஒரு மனநல மருத்துவர், நான் என்னோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன். அது பொது பார்வையாக வைக்க முடியாதுன்றதுனால நான் எதுவும் சொல்லலை. அதில் சாய்பாபா சிலை பற்றி கூட நிறைய சொல்லுவாங்க. அதுலேருந்து விபூதி கொட்டுது, ஒரு பழத்தை வச்சுன்னா அதில் பாருங்க பாபா பல்லு பதிஞ்சிருக்குலாம் நான் சில சொல்லும்போது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து அறிகுறிகளை அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. என் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றதுனால ஏதோ சாதாரணமாக நடந்த நிகழ்வு கூட அவங்களுக்கு ஒரு மகத்துவமான நிகழ்வாக தான் அவங்க மனசில் பதியுது. அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. ஏன் டெஸ்பரேட்டாக இருக்காங்க? என்ன இல்லை அவங்கக்கிட்ட? அதுக்கு நிறைவான விஷயம் என்ன? என்ன செய்தால் அவங்க மனசு நிறைவாவாங்கன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே தவிர, சாய்பாபா பல்லு பட்டதுனால இப்போ என்ன வரப்போகுது இல்லையா? சாய்பாபாவே வந்து பக்கத்தில் இருந்தாலும் என்ன ஆகிட போகுது? கடைசியில் நம்ம வாழ்க்கையை நம்ம தானே பார்க்கணும், நம்ம உழைப்பு நம்ம தானே உழைச்சாகணும். இப்போ கூட ஒரு ரீல்ஸ் ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது ஃபோனில் ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, இல்லை அப்பா கிட்ட பேசியிருப்பான்னு சாய்பாபா சிலையில் காதில் போய் ஃபோன் வைக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை தானே? அதாவது அளவு மீறின சில நம்பிக்கைகளை நாங்கள் நோயாக தான் பார்க்குறோம். விச் இஸ் ஃபால்ஸ், விச் இஸ் நாட் யூஸ்ஃபுல். மற்றவங்ககிட்டையும் அதை வந்து அவங்க திணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டெலூஷன். சம்டைம்ஸ் அது மத சாயத்தை பூசி இருக்குன்றதுனால இப்போ சாமியை பற்றி டெலூஷனே இருக்கக்கூடாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது, அபச்சாரம்லாம் சொல்ல முடியாது. எல்லா விதத்துலையும் டெலூஷன் வரும். இது மத ரீதியான ஒரு டெலூஷனாக இருக்கலாம். அந்த சிலை உண்மைன்னு நம்புறவங்க அதை செய்கிறாங்க. இல்லை, அதீதமான மத பற்று, மத செயல்பாடுகளில் பற்று, அந்த தீவிரமாக ரிச்சுவல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது ஏன் பெண்கள் அதிகமாக அதை பண்ணுறாங்க? பெண்களுக்கு தான் வெறுமை அதிகமாக இருக்குது. ஒரு எல்லாமே செட்டாக இருக்கிற வீட்டில், எல்லாம் தனியாக ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு எதுவும் போகிறதில்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இருக்கிற தனிமை, அந்த பெண்ணுக்கு இருக்கிற சோகம், அந்த பெண்ணுக்கு இருக்கிற போர்டம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பூதம் மாதிரி. டெய்லி அதோடு அவங்க மல்லு கட்டுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணும்போது, இல்லை எந்த மதமோ எந்த சாமி கும்பிட்றாங்களோ அந்த சாமியோட இருக்கிறதுன்றது வந்து பொழுதுபோக்காக இருக்குது அவங்களுக்கு. அந்த டைமை கரைச்சி காலி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜராக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க தொடர்ந்து அதை செய்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு சுயமரியாதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பெண்கள் அதில் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த வீட்டில் வளர்ந்த முன்ன குழந்தையா இருக்கும், இப்போ வளர்ந்து டீனேஜராக இருப்பாங்க, இல்லை அடல்ட் ஆகிருப்பாங்க. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இந்த அம்மா செம்ம வேஸ்ட், இந்த அம்மா ஒரு டம்மி பீஸ், இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அசால்ட்டாக அந்த அம்மாவை இன்சல்ட் பண்ணிடுவாங்க.
அந்த பெண்களுக்கு அவ்வளோ பெரிய குமுறல் வருது. நான் இவ்வளோ செய்திருக்கேன் இந்த குடும்பத்துக்காக. என்ன போய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப நான் வேலைக்கு போல, இப்ப நான் சம்பாதிக்கல, இப்ப எனக்கு எந்த ரோலும் இல்லைன்றதுனால, என்ன நீங்க அப்படி கருவேப்பிலை மாரி தூக்கி போட்டுருவீங்களா? எனக்கு உண்டான மரியாதை எங்கே? அப்படின்னு நெறைய பெண்கள் கேட்குறாங்க. ஆனா அந்த மரியாதை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அந்த மரியாதை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, பாருங்க கடவுள், நான் கடவுள் மூலியமா எப்படி கோயில்ல பூஜை போட்டு ஒருத்தர் வந்து அவரோட அத்தாரிட்டிய கெயின் பண்ணிக்கிறாங்களோ, அது மாரி வீட்லயும் பெண்கள் வந்து சாமிக்கு பூஜை போட்டு, "உனக்காக நான் வேண்டியிருக்கேன்." வான்னு கூப்பிட்டா அப்ப குழந்தைகள் வராங்க. "இன்னைக்கு பூஜை வச்சிருக்கேன் வான்னா" தான் வருவாங்க. அம்மாவுக்கு உன்ன பார்க்கணும் கொஞ்சம் வான்னா எந்த குழந்தையும் வராது. "அம்மா நான் பிஸிம்மா அப்புறம் பார்த்துக்கலாமான்னு" சொல்லிடுது. ஆனா சம்டைம்ஸ் விமன் அவங்களோட வெறுமையை, அவங்களோட தனிமையை, அவங்களோட இயலாமை, அவங்க போர்டமை நேரடியா தீர்த்துக்க முடியலன்னா, அவங்களுக்கு அந்த சமயத்துல கடவுள் ஒரு உபகரணமா தான் இருக்கார்.